செய்வோம். நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. அப்பா, இந்த மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அற்புதம் அப்பா விடுதலை கூட்டம், அப்பா சுகமளிக்கிற கூட்டம், ஆசீர்வதிக்கிற கூட்டம் ஆண்டவரே தகப்பனே. என் ஜெபம் எல்லாவற்றுமாக இருக்கீங்கப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. அப்பா, இங்கே வந்திருக்க ஜனங்கள் பாக்கியவான்களப்பா. ஆமாண்டவரே, அழைக்கப்பட்டு அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் சொன்னீங்கப்பா. எனக்கு 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ அவர் மத்தியில் நான் வாசம் செய்ய சொன்னீங்கப்பா. இப்போ எங்கள் மத்தியில் இங்கே இருக்கீங்க ஏசப்பா, அதற்காக நன்றி. அப்பா, எங்களோட பேசுங்க ஆண்டவரே. என் வாயில வார்த்தையை போடும் ஆண்டவரே. என்னோட என் ஜனங்களோட பேசும், நீ இடைப்படும் அப்பா. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இது என்ன கூட்டம்? இது அற்புத விடுதலின் கூட்டம். ஆமென். இங்க ஜனங்களுக்கு எல்லாருமே கிடைக்கணும். வியாதியோட ஜனங்களுக்கு இங்க சுகம் உண்டாகணும். மன அழுத்தத்தில் உள்ள வராங்களா, மனசு ஒரு விடுதலை உண்டாகணும். துக்கத்தில் வராங்களா, அவன் துக்கம் சந்தோஷமாக மாறணும். குறைவோடு வராங்களா, அவன் குறைவெல்லாம் நிறைவாகணும். கர்த்தருடைய ஸ்தலத்தில் எல்லோருக்கும் எல்லாரவாய் இருக்கிறார் அவர். அதுதான் நான் இருக்கிறவாகவே இருக்கிறேன். ஆமா, எல்லாருக்கும் என்னென்ன தேவைக்கு வந்திருக்கீங்களோ அந்த தேவைக்கேற்றமே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. இவர் நாமம் சர்வ வல்லமுள்ள தேவன். இவர் நாமம் ஏக சக்கராதிபதி, யூதா ராஜ சிங்கம், இருக்கிறவாகவே இருக்கிற தேவன் இவர். அல்ல, இவர் ஒப்பாளவர் பூமியில் ஒருவரும் இல்லை. சொல்ல, நான் ஒருவரே தேவன், நான் ஒருவரே கர்த்தர், நானே ரட்சகர், நானே ஒரு மீட்பர். ஹல்லேலூயா. ஓகே, வசனத்துக்கு போவோம். கர்த்தர் நல்லவர். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். இதை பார்த்தீங்கன்னா, எசேக்கியா என்ன தேவ மனுஷன் ஒருத்தர் இருந்தார். அவர் எசேக்கியா தேவ மனிதன். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். அந்த எசேக்கியா பார்த்தீங்கன்னா, ஏசாயா என்ற தீர்க்கதரிசி வந்து அவரோடு இடைப்படுறாரு. எசேக்கியாவே, நீ போய் உன் வீட்டு காரியங்களை, உன் பிள்ளை காரியம் என்ன பண்ற எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்து, சீர்படுத்து. எனக்கு கதை சொல்லிட்டாரு, நீ சாக போற. எப்படி இருக்கு பாருங்க. ஒரு மனுஷன் நல்லா இருக்காரு, ஒரு மனுஷன் ராஜாவா இருக்கிறாரு. திடீர்னு தேவன மனுஷன் வந்து, அப்பா கதையை சொல்லிட்டாரு, நீ சாக போற. நீ என்ன பண்ற? இருக்கிற கொஞ்ச நாள்ல உன் வீட்டுக்கு தேவையானது, உன் பிள்ளைக்கு தேவை எல்லாவற்றையும் ஒழுங்கா ஒழுங்குபடுத்திக்கப்ப எல்லாத்தையும். உன் சாவு கதை சொல்லிட்டாருன்னு எப்படி துக்கம் இருக்கு அவனுக்குள்ள? கரெக்டு தானே? ஹாஸ்பிட்டலில் கூட ஒரு மனுஷன் சவலை மாதிரி இருப்பான். டாக்டர் சொல்ல இல்லைங்க பிறகு அவரு பிழைக்க மாட்டாருங்க. டாக்டர் சொல்றாரு வச்சுக்கோங்க, இன்னொரு 2 hour தான் இருப்பார் அவரு. யாராவது சொல்லிடுங்கன்னா, அவர் தெரியாம பேஷண்ட் காதில் கேட்காம இருந்தா கொஞ்சம் தைரியமாக இருப்பாரு. பேஷண்ட் கேட்கிற மாதிரி காதில் சொன்னா அது பயத்தில் முன்னாடி செத்து போயிடுவார் அவரு. ஆமா, அது போல இந்த மனுஷன் ராஜாவா இருக்கார் எசேக்கியா. அவர்கிட்ட வந்து ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய தாசன் சொல்றாரு, எசேக்கியா நீ மரிக்க போற, கர்த்தர் சொல்லிட்டாருன்னு. அவன் என்ன பண்றாங்க, முகம் கொப்போர திரும்பி செவுத்து பக்கமா அழுகுறாரு. அவரு படிக்கிறோம் பாருங்க. அப்போ எசேக்கியா சொற்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். மிக வளர்ந்து துக்கம் அவருக்கு நெஞ்சு அடிச்சு துக்கம்.
துக்கத்து உருவமா மாறிட்டார். அவர் ஓடு கண்ணீர் விட்டு அழுகுற கர்த்தரோடு விண்ணப்பம் செய்கிறாரு. முகக்கப்புறம் திரும்பி சோகத்தோடு, ஆண்டவரே, நான் உங்களுக்கு முன்பாக நான் உண்மையா இருந்தேனப்பா, நல்லதை செஞ்சிருக்கேனே சப்பா, கர்த்தாவே எனக்கு நீங்க திரும்ப செய்யக்கூடாதா, இறக்க காமிக்க கூடாதா? எனக்கு மிகுந்த கண்ணீரோடு விண்ணப்பம் செய்கிறார் அவர். அல்லேலூயா. அந்த ஏசாயா மனுஷன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொல்லிட்டு பாய்த்தோடு போறாரு. கர்த்தர வார்த்தை ஏசாயாக்கு உண்டாக்கிட்டான். படிங்க, கீழே படிங்க. பாதி முற்றுகை விட்டு போகிறதுக்கு முன்னே கர்த்தர வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி என்னவெனில், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், மூன்றாம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அல்லேலூயா. இது கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு. அல்லேலூயா. அம்மா அவன் சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு தீர்க்காயசு இருக்கு. அல்லேலூயா. ஆமா, பேச்சோட கல்யாணத்தை பார்த்து குழந்தைய பார்ப்பாங்க அவங்க. ஆமென். அந்த ஏசியா தீர்க்கதரிசி சொல்லிட்டு வெளியே கூட போல. அவரு இப்படி அழுவிடா, இவர் அழுகுறாரு, திரும்பி அழுது கொண்டு இருக்கிறாரு. வெளியே கூட போல. அது கர்த்தர் வார்த்தை ஏசாயாக்கு உண்டாகுது, நீ போ, திரும்பி போ, போய் நான் சொல்லு, என் தாவீதோடு உடன்படிக்கை நான் நினைச்சிருக்கேன். அல்லேலூயா. அது உடன்படிக்கை நிமித்தம் நான் உனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க போறேன். ஏன்னா உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை, உன் ஜெபத்தை நான் கேட்டேன். அல்லேலூயா. ஒரு செகண்ட் தான் ஜெபம் பண்ணாரு எசேக்கியா. ஒரு செகண்ட் ஜெபம் பண்ணாரு, கண்ணீர் விட்டு மனதுருகி, ஆண்டவரே எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்கப்பா, என் வீட்டுக்கு காலையில் நடக்கணும், என் பிள்ளைகள் செய்ய காலையில் நான் செய்யணும், நான் செத்து போயிடக்கூடாது ஆண்டவரே, நான் நன்மை செஞ்சிருக்கேன், உங்களுக்கு உண்மையா இருந்திருக்கிறேன் ஆண்டவரே. சொன்ன உடனே கர்த்தர் மனதுருகி இது சொல்ற, நீ போய் சொல்ல, அவன் சாகமான சொல்லு போய். அல்லேலூயா. நீ சாவதில்லை. நீ ஆமென். நீ வியாதியில சாக மாட்ட, கடவுள சாக மாட்ட, தோல்வியை சாக மாட்ட, ஆமாத்து சாக மாட்ட. நீ யாக்கோபை இனி உண்மையாக செத்து போவதில்லை, இஸ்ரவேலே நீ வெட்கப்படுவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இவர் நாமம் யோகவா ஷாலோம், இவர் சமாதானத்தின் தேவன். இவர் அல்லேலூயா. இவருக்கு மரணம் இல்லை, இவர் நீடித்த ஆயுசு நாட்கள் உடையவர் இவர். ஆமென். இப்படி கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கீங்க, இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரு, இயேசுக்குள்ள நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு மரணம் கிடையாது. சரீர பிரகாரமாக மரணம் வருது எல்லாருக்குமே. கண்டிப்பா 100 வயசு, 110, 100 செத்து போயிடுறோம். ஆனா உள்ளான மனுஷன், உண்மையான மனுஷன் உள்ள இருக்கான், அவனுக்கு மரணம் கிடையாது. அவன் எங்க இருந்து வந்தாலும் திருப்பியும் ஆண்டவர்கிட்டே போறான் அவன். அல்லேலூயா. கண்கள் மூடி அடுத்த செகண்ட் பார்த்தா பரலோகத்துல உண்டாக்கல் தேவனுக்கு முன்பாக நிற்போம். அல்லேலூயா. இனி அநேக பிசாசு உங்களை கொல்ல முடியாது, உங்களை ஏமாற்ற முடியாது, உங்களை அழிக்க முடியாது. அவன் வகைத்து சுற்றி திரிகிறான். எப்படியாவது பள்ளத்தில் தள்ளணும், எப்படியாவது வியாதியில தள்ளணும், ஒரு கடன்ல தள்ளணும், ஒரு சாபத்துல தள்ளணும், ஒரு பாவத்துல தள்ளணும், ஒரு மைனஸ் சின்ன, ஒரு வீக்னஸ் சின்ன, அதை எப்படியாவது உங்களுக்கு முன்னால தள்ளி விடணும், உள்ள ஏந்துக்க கூடாது. அப்படி வகை தேடி சுற்றி திரிகிறானா? யாருக்காக சுற்றி திரிகிறானா? கிறிஸ்துவ ஜனங்கள் மத்தியில். அவன் டார்கெட் அதுதான். கதை சொல்றாரு, அவன் என்னதான் தள்ளினாலும் சரி, அவன் நீ குழியில போடாலும் சரி, நீ குப்பையில போடாலும் சரி, அவன் தூக்கி எடுக்கிற கர்த்தர் நான் இருக்கேன். அல்லேலூயா. அவன் தூக்கி எடுத்து மறுபடியும் அவன் ஸ்தானத்தை கொடுத்து அதே ஸ்தானம் மறுபடியும் அவன் நிக்க வைப்பேன். அவன் தலை மறுபடியும் நான் உயர்த்துவேன், அவன் பேரை பெருமைப்படுத்துவேன், அவன் ஆசீர்வாதமா இருப்பான். அவன் தாசன் அவன். அல்லேலூயா. அவனுக்காக வைராக்கியமுடைய தேவன் அவர். வாக்கு கடந்த பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்கிறவர். தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தரா, பிரதான ஆசிரியராம், மனுஷகுமாரனாம். இன்று உனக்காக எனக்காக வேண்டுதல் செய்கிறார், விண்ணப்பம் செய்கிறார் அவர். நீ நல்லா வாழும்படி, நீ சுகமா இருக்கும்படி, உன்னை உயர்த்தும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி, நீ சமாதானமா ஜீவனம் பண்ணும்படி
ஹல்லேலூயா. என்ன அருமை வசனம் பார்த்தீங்களா? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அதனால ஐயோ இப்போ ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கணும்னா ஒரு ஐடியா வந்துருச்சு எனக்கு. நான் என்ன பண்ணேன்? ஓன் அழுவ போறேன். இனிமேல் நான் ஜெபத்தில் ஓன் அழுவ போறேன். என்ன எசக்கியா செஞ்சிருக்கிறாரு? கவனிங்க, கவனிங்க. இங்க எசக்கியா ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. என்ன பண்ணாரு? அவரு அழுதாரு. ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. அப்படி இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ என்ன பண்றாங்க? அழுகுறாங்க. ஜெபத்தை ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. ஆண்டவரே எழுத மாட்டீரா? ஆண்டவரே கொடுக்க மாட்டீரா? ஆண்டவரே எனக்கு நீங்க நினைக்க மாட்டீங்களா? எனக்கு நல்லது செய்ய மாட்டீங்களா? என் பிள்ளையை கரையேற்ற மாட்டீங்களா? என் குடும்பம் நல்லா மேலே வராதா? என் ஆசிரியர் மாட்டீங்களான்னு அழுது புறம்புற கூக்குரல் எழுதுறாங்க. கூக்குரல். ஆண்டு அதுக்கெல்லாம் அசர மாட்டாரு. ஹல்லேலூயா. அது மேலே பார்த்தீங்கன்னா அவன் ஜெபம் பண்றான் பாருங்க. கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமான செய்தேன் என்பதை நினைத்தருளும். இதனால்தான் அவன் ஜெபம் கேட்கப்பட்டது, அவன் கண்ணீருக்கு பதில் வந்தது. ஹல்லேலூயா. நம்ம இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஆண்டவர் அழுதா கொடுத்துருவாரு. அழுதா கொடுத்து அப்படி போடலையே. அவர் நலமாக செஞ்சிருக்கிறாரு, உண்மையா இருந்திருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. நீ கிறிஸ்துவ வந்தா போதாது. நீ ஞானஸ்தானம் இருக்கிற, கோயிலுக்கு போற, அபிஷேகம் பெற்றிருக்க, தசம்பா கொடுக்குற, காணிக்கை கொடுக்குற, இதெல்லாம் ஆண்டவர் வந்து மேலே அப்போஸ்தலன் ஆக மாட்டாரு. இதெல்லாம் நிச்சய விட கடமை. இதெல்லாம் இது கிரியை. இதெல்லாம் ஆண்டு எதிர பிரியப்படுகிறாருன்னா உங்களுக்கு உள்ளான அவர் ஆவியில அவருக்கு உண்மையா இருக்கியா? ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. அவர் பார்வைக்கு நீ நல்லது செஞ்சிருக்கியா? உன்னை சபைக்கு அவனை ஆசீர்வச்சிருக்கியா? உன்னை சுண்ணப்படுத்தல அவங்களுக்கு ஜெபிச்சிருக்கியா? சாப்பாடு இல்லாம இருக்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தியா? ட்ரெஸ் இல்லாம இருக்க அவன் ட்ரெஸ் கொடுத்தியா? வியாதியில் இருக்க அவன் விசாரிக்க போனியா? வாழ்க்கை சிறைப்பட்டு போயிருக்கான், அவனுக்கு போயிட்டு நலமாக சொன்னியா? நெற்றியை சொன்னியா? அவனுக்கு சொன்ன இது சிறுவைக்கு எதை செய்திருக்கிறோ அது எனக்கே நீ செய்திருக்கிற மெய்யாகவே உங்களை நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இந்த சிறுவர்களுக்கு நீ எதை செய்திருக்கிறோ அது எனக்கே செய்திருக்கிற மெய்யாகவே. மெய்யாகவே 2 வாரம் சொல்றாரு, சொல்கிறேன் என்றார். அப்ப இது பார்வைக்கு நலமானது. நீ எதுவுமே செய்யாம கோபத்தோடு, பகையோடு, வெறுப்போடு, கசப்போடு ஒரு மிருகத்தை போல் கொலை வச்சுக்கிட்டு ஆண்டவரே கொடுங்க நீ அழுதுனா உன் ஜெபம் கேட்கப்படுமா? அதுக்கு முன்னாடி என்ன படிச்சு ஜெபம் பண்ணாரு? நலமா செஞ்சிருக்க ஆண்டவரே, அதற்காக நீங்க நினைச்சிருங்க ஆண்டவரே என்னாரு. ஹல்லேலூயா. அப்போ உன் ஜெபத்துக்கு பதில் வரணுமா? ஹல்லேலூயா. ரொம்ப நாளா ஜெபிக்கிறேங்க, என் ஜெபத்துக்கு பதிலே வரலங்க. உபவாசம் போட்டு பார்த்தேன், முட்டியில நின்று பார்த்தேன், அழுது பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், எதுக்குமே பதிலுக்கு ஜெபம் வரலைங்க. ஜெபத்துக்கு பதில் வரலைங்க சொல்றீங்களா? கர்த்தருக்கு நலமாக பார்வைக்கு நலமாக செய்யுங்க. ஹல்லேலூயா. உங்களை தாழ்த்துங்க. வசனம் சொல்கிறது, என் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி தங்களை தாழ்த்தி அவர் நோக்கி பார்க்கும்போது அவர் என்ன பண்றாராம்? தேசங்கள் சேமத்தை கொடுக்கிறாராம். ஆமென். நம்ம என்னைக்காவது நம்ம தேசங்கள் ஜெபிச்சிருக்குமா? ஆத்மா அழுந்து போயிட்டு இருக்காங்களே, அதுக்காக ஜெபிச்சிருக்குமா? நம்ம சொந்தக்காரங்க, நம்ம தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டு, பக்கம் பார்த்து இருக்கிறவங்க நரகத்தில் ஓடிக்கொண்டு இருக்காங்க. இப்போ நிற்கிறாங்க நரகத்துக்கு மேலே. எப்போ வேணா கீழே விடுவாங்க, நரகத்தில் உந்து போயிடுவாங்க. மரணம் எப்போ வேணா வரலாம். அப்படி ரசிக்கப்பட்ட மகள் அந்த உயிர்த்து வல்லவங்களுக்கு தெரியும். இயேசுவின் சுவிசேஷம் நான் போதிக்கிறவங்களுக்கு நான் அப்படிங்கன்னா இப்போ கற்றுக்கொண்டதை 4 பேருக்கு நீங்க புரோஜனப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஒரு தேவையில்லாத ஒரு வெற்றி கதை, ஊரு வம்பு, அக்கம் பக்கத்து கதைங்க எப்படி ஓயாம உட்காந்து பகிர்ந்து கொள்றோம். ஒரு நாடகம் பார்க்குறீங்க, நாடகம் எப்படி நீங்க பகிர்ந்து கொள்றீங்க, எப்படி அழகா சொல்றீங்க, ஒன்று விடாம. ஸ்டார்டிங் என்னாச்சு, முடிவு என்னாச்சு, நடுவில் யார் வந்து யார் போனது, என்ன சாப்பிட்டாங்க, எங்க கடைக்கு போன, எல்லாவற்றையும் என்ன பண்றீங்க, புட்டு 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 பகிர்ந்து சொல்றீங்க. அது எந்த புரோஜனம் இல்லை, 5 காசு புரோஜனம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை, தேவ அன்பையும், அந்த கல்வாரி சிலுவையை செய்து கொடுத்த மகத்துவமான மேன்மையான புண்ணியங்களையும் பரிகாரத்தையும்
நலமானதை நீங்க உங்க ஜனங்களுக்கு எடுத்து சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, ஒரு தலைமுறைக்கு இல்லப்பா, 1000 தலைமுறைக்கு நாம் சந்ததி இறக்கம் செய்வோம் பாடுறாரு. அல்லேலூயா. ஆமா, நீ பாவடி நலமான செஞ்சனா ஒரு தலைமுறைக்கு மட்டும் இல்லை, உன் தலைமுறை தலைமுறை தலைமுறையா நித்திய மகிழ்ச்சி சந்தோஷம் தங்கியிருக்கும் தலைமையில. அல்லேலூயா. உன் சந்ததி அப்பத்து அழிந்து தெரியாது, சத்துருக்க மேற்கொள்ள மாட்டாங்க உன் சந்ததியை. அல்லேலூயா. நீடித்த நாட்களால் அவர் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உன் சந்ததிக்கு நான் காண்பிப்பேன். அல்லேலூயா. அப்போ இது சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப எசேக்கியா பாத்தீங்கன்னா அடையாளத்தை கேட்கிறார். அடையாளத்தை நீங்க கர்த்தருடைய தீர்க்கதரிசி, நீங்க சொல்லிட்டீங்க, நீ 3 நாளைக்குள்ள சுகமாயி கோயிலுக்கு போவ, நீங்க சொல்லிட்டீங்க. அது என்ன அடையாளம், சாட்சி என்ன? நான் உயிரோடு இருப்பது இருக்கின்றாரு. அவர் சொல்றாரு, கடிகாரம் உள்ள முன்னாடி டைமை வந்து நான் முன்னாடி போக வைக்கிறேன்றாரு. படிக்கிறேன் பாருங்க, யாரும் படிங்க சவுண்டா. 26 எத்தனை வருஷம் கொடுத்தாரா? 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறாரா? 15 வருஷம் சாவு போற மனுஷனுக்கு. அல்லேலூயா. அடையாளமாக அல்லேலூயா. சாயினது கடிகாரம் 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்குறீங்க. நான் எப்படி நம்புறது? அது அடையாளம் என்ன? நான் 3 நாள் நான் குணமாகி கோயிலுக்கு போக சொல்றீங்க, 3 நாளுக்குள்ள நான் குணமாகி கோயிலுக்கு போக சொல்றீங்க, என்ன அடையாளம்? எசேக்கியா சொல்றாரு, சரி டைமை வந்து 10 ஹவர் முன்னாடி போக கேட்கிறாரு. முன்னாடி போகுது ஈஸி, பின்னாடி வரணும். டைமை வந்து 10 ஹவர் பின்னாடி வரணும்ன்றாரு. அல்லேலூயா. சொன்னபடி கர்த்தர் செஞ்சார். ஆமென். ஒரு மனுஷன் சொல்ல கேட்டு தேவன் செய்வாரன்னா உனக்கே செய்ய மாட்டாரு. அவனுக்காக இயேசு ரத்தம் சிந்தல, உனக்காக எனக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். அவனுக்கு எசேக்கியாவுக்காக இயேசு ஜீவனை கொடுக்கல, உனக்காக எனக்கு தேவன் இயேசு சொந்த குமாரனே கொடுத்தாரு, தன் ஜீவனே கொடுத்தாரு. அது கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காம எப்படி உன் தேவையை சந்திக்க போடாம எப்படி உனக்கு பணத்தை கொடுக்காம இருப்ப எப்படி அவர்? அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணாரு, ஒரு காரியம் சொல்றாரு. என்ன பாத்தீங்கன்னா, பின்பு ஏசாயா 7 அத்திப்பழத்தை ஆடையை கொண்டு வாருங்க என்றான். அடையை அவர்கள் கொண்டு வந்து பிறவையின் மேல் பட்ட போது அவன் பிழைத்தான். 6 உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்திற்கு ஆதரவாக இருப்பது சொல் என்றார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களை எல்லாம் பொல்லாத மனுஷன் கைகள் இருந்தும் பிசாசன் கைகள் இருந்தும் உங்களை விலக்கி பாதுகாத்து எல்லா தீமையும் விலக்கி பாதுகாப்பார் அவர். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேல் அவர் ஆதரவாக இருப்பார். எப்படி இஸ்ரவேல் மேல் அவர் ஆதரவாக இருந்தாரோ அதே போல உன் மேலும் உன் சந்ததி மேலும் உன் பிள்ளைகள் மேலும் இயேசு கிறிஸ்து ஆதரவாக இருப்பார். உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். உன்னதமான மரங்களை உங்களை மூடி மறைப்பார் அவர். அல்லேலூயா. நம்மளுக்கு மேலான உடன்படிக்கை இருக்கு, உனக்கு மேலான வாக்குத்தத்தம் உண்டாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவை நாம அறிந்திருக்கபடியால் அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்.
நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஆமென். ஆமா, அவர் ரட்சிப்பை பார்க்கணும். அனுதினமும் அவர் ரட்சிப்பை பார்க்கணும். ரட்சிப்பின் அனுபவத்தை, அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சி என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். நீ என்ஜாய் பண்ணணும். ஹல்லேலூயா. இதற்கு ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீங்க திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கேன். அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் நீங்க மனமகிழ்ச்சியா இருங்கள், அதுவே உங்க பலன், அதுவே உங்க சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்கள். மனமகிழ்ச்சி எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா கலகலகல்னு சிரிச்சினே இருக்கணும். ஆமென். கொஞ்சம் பேர் பணம் வந்தால் சந்தோஷமா இருக்கும். அவன் பணம் இல்லைனா மூஞ்சி வெண்டைக்காய் மாதிரி வெயிலுக்கு மாறி போயிடும். அதே கொஞ்சம் காசு கை வரட்டும், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஆல்ரெடி பல இருப்பாங்க. அப்படி இருக்கும். எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும். பணம் வந்தாலும் இல்லைனாலும் கர்த்தருக்குள்ளீங்கன்னா போல எப்போதும் மன மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. பணம் உங்களுக்கு எப்பவுமே தங்கிதான் இருக்கும். நீதிமான வீட்டில் ஆஸ்தியும் செல்வமும் உண்டு. ஹல்லேலூயா. நீதிமான வீட்டு அநேக பொக்கிஷம் உண்டு. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, பூமியின் நேரம் கர்த்தருடையது. கர்த்தருடையது எல்லாமே உங்களுடையது, என்னுடையது. ஏன்னா நீ நானும் கிறிஸ்துவும் கூட உடன் சுதந்திரவாளி, உடன் பங்காளிகள். நம்ம ஆபிரகாம் ஆசீர்வாதம் நம்முடையது. ஹல்லேலூயா. யாரோட ஆசீர்வாதமா? ஆபிரகாம். அவருக்கு எப்படி இருந்தா? வெள்ளியும் பொண்ணுமுடைய மிகுந்த சீமானாக இருந்தான். ஹல்லேலூயா. அது போல் நம்ம வீட்டில் வெள்ளியும் பொண்ணும் வீட்டு நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க ஆபிரகாம் சந்ததி. நீங்கன்னா கலாச்சார 3:14 சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புற ஜாதிகளால் நமக்கு வரும்படியாகவும் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினாலே பெரும்படியா இப்படி ஆயிற்று. உனக்கு ஆசீர்வாதம் பெற்றுக் கொடுக்கணும்னு ஆசீர்வாதம் தேவன், ஆசீர்வாத மிகுதி உள்ள தேவன் உனக்காக கல்வாரி சிலுவையில சாபமானார். அவர் நீ சாபத்தில் வாழ்ந்த உன்னை தூக்கி எடுக்கும்படி உனக்காக அவர் சாபமாகி அவருடைய ஆசீர்வாதத்தை உன் தலைமையில் வச்சுட்டாரு, உன் சந்தை தலைமையில் வச்சுட்டார் அவர். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரின் ஆசீர்வாதமே உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு வேதனை கூட்டவே மாட்டார் அவர். ஆமென். நீ பிசாசு திருட முடியாது, உன் பணத்தை திருட முடியாது, அவன் உன் சுகத்தை திருட முடியாது, உன் சந்தோஷத்தை திருட முடியாது, உன் வெற்றியை திருட முடியாது. ஆமென். அவன் தோற்று போனவன். இவர் ஜெயிச்சார் மகிமையா சிலுவையில. யோகவா நிசியா, வெற்றி சிறந்தார் சிலுவையில் அவர். ஹல்லேலூயா. இவர் நல்லவர். நீ அடைக்கலமா நம்பி ஓடி வந்த இயேசு மிக மிக நல்லவர். சொல்லுங்க, மிக நல்லவர். ஆமா. நீங்க எப்படி இருக்கணும்? நீங்களா தீர்க்க ஆயுசர் கத்த விரும்புறாரு. அப்ப ஆயுசர் சாவுல ஆண்ட விரும்பல. ஹல்லேலூயா. நீங்க தீர்க்க ஆயுசா இருந்து இந்த பூமியில பரலோக ருசியை நீங்க அனுபவித்து இந்த பரலோக வாழ்க்கை நீங்க ருசித்து அப்புறம் நித்திய பரலோகத்துக்கு போகணும் நீங்க. ஹல்லேலூயா. ஆமா. இந்த பூமியில் அடிபட்டு வேதனையோடு வாழ்ந்து கண்ணீரோடு வாழ்ந்த குறைவோடு வாழ்ந்த சாபத்து வாழ்க்கை நமக்கு கிடையாது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவன் கண்டிப்பா அவன் தலையெழுத்து மாறும், அவன் துக்கங்கள் மாறும், சஞ்சலம் மாறும், தவிப்பு மாறும், வேதனை மாறும், அவமானம் நீங்கும். ஹல்லேலூயா. இந்த தேவன் உங்களை வாழ வைக்கிற தேவன் இவர். அவன் உங்க அழிக்கிற தேவன் கிடையாது. இவர் உங்களுக்கா பரிந்து பேசுகிற மத்தியஸ்தரா பிரதான ஆசாரியராய் இரவும் உனக்காக எனக்காக விண்ணப்பம் செய்கிறவர் அவர். ஹல்லேலூயா. இவர் தாராளமா நம்பலாம், நீங்க தாராளமா இவர் நம்பலாம் நீங்க. ஹல்லேலூயா. ஆமா, இவர் சொன்னதுதான். நானா சொன்ன கேட்க மாட்டாரு. நானா சொன்னேன் அப்படி சொல்ல மாட்டார் அவர். சொன்னாரா எழுதியிருக்கா வசனத்தின்படி நம்மளை ஆசீர்வதிப்பார் அவர். சொன்ன செய்யுமால உன்னை விட்டு அவரு விலகவே மாட்டாரு. வான பூமி கூட மாறி போக ஒளிந்து போகும், என் வார்த்தை மாறாது. நான் மாறாதவர். மனுஷன் மாறுவான், நான் மனுஷன் கிடையாது. நானும் இவர் தேவன், இவர் கடவுள், இவர். ஹல்லேலூயா. இது சொன்னா சொன்னதுதான். ஆமென்.
ஓகே, இன்னொரு காரணம் சொல்ல விரும்பியிருக்கிறேன். ஓகே, வேதத்தில் பார்த்தீங்கன்னா யாவீரு, ஓகே, மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22 இதை பார்த்தீங்கன்னா ஜெப ஆலய தலைவர் ஒருவனாகிய யாவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து 23 வேண்டிக் கொண்டாரு. போதும் போதும் போதும். என்னாச்சுன்னா இது யாவீரு கர்த்தருடைய மனுஷன், அவர் ஜெபாலய தலைவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைக்கு வந்து உடம்பு சரியில்லை, மறிக்கிற தருணத்தில் இருக்கா. அப்போ இயேசுநாதர்கிட்ட வந்து அவரு வேண்டிக் கொண்டாரு, ஆண்டவரே நீங்க வந்து என் வீட்டுக்கு வந்து என் பிள்ளையை தொடுங்க, என் பிள்ளை சாவர மாதிரி இருக்க, உடம்பு சரியாம நீ தொட்டீங்கன்னா அவன் சுகம் பெறுவான்றாரு. சரி நான் வரேன்ப்பா, நான் உன் வீட்டுக்கு நான் வரேன்றாரு. போய்கிட்டே இருக்காங்க. போகும்போதுதான் சில காலைகளுக்கு பெரும்பாலூர் ஸ்திரியை மீட் பண்றாங்க. அங்க பெரும்பாலூர்ல ஒரு ஸ்திரீ, அது படிச்சீங்கன்னா தெரிய, வீட்டை படிச்சு பாருங்க, மீட் பண்றாங்க. ரொம்ப நேரம் கரஸ்பாண்டிங் போகுது. கூட்டத்தில் வந்து அவன் தொடுறாங்க, அவன் சுகமாகறாங்க, வேதனை நீங்குது. 12 வருடம் பெரும்பாலூர் ஸ்திரீ ரத்தப்போக்கு அவங்களுக்கு நின்று போகுது. அப்போ சாட்சி சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு இருந்தது, இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டேன், வைத்தியருக்கு என் சொத்தையை பாதி வித்துட்டேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு, ஆனால் எனக்கு சுகமாகலை, ஆனால் இன்னைக்கு நான் உங்களை தொட்டேன், உங்கள் வசனத்தை தொட்டேன், நான் சுகமாகிட்டேன் அப்படின்னு சாட்சி சொல்றாங்க. நேரம் போக 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 எப்படி இருக்கு பாருங்க. இவர் கூட நிற்கிறாரு, வீட்டில் சீரியஸான கண்டிஷனு பிள்ளைக்கு, இவர் கூட இயேசுல கூட நிற்கிறாரு. ஆனால் அங்கே பார்த்தா ரொம்ப நேரம் இவங்க பேச, அவங்க சொல்ல, சாட்சி போயின்னு இருக்கு. அது மனுஷன் எப்படி இருக்கு, மனுஷனுக்கு டென்ஷனாக இருக்காது. அப்போ படிக்கிறேன் பாருங்க, 24. ஓகே, நான் சொல்லிட்டு இதெல்லாம் விட்டுருங்க. 35. அடுத்தது படிச்சுடு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக சொன்னார். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா யாவீரு அழுவே இல்லாம அழுவல, புலம்புல. அங்க இயேசு நம்பி வந்தான், இயேசு வந்து பிள்ளை சுகமாக்குவார் விசுவாசித்தான். நேரம் கடந்தது, பொழுது போயிடுச்சு. ஒரு மனுஷன் எப்படி ஒரு டிப்ரெஷன், அழுத்தம் இருக்கும், எல்லாவற்றையும் மறந்து இயேசுநாதரை நம்பி அடைக்கலமா கிட்ட வந்துட்டு அதே நம்பிக்கையோடவே இருக்கான். அது சொல்றான் வேலைக்காரன் வந்து, போதகரை நீங்க வற்புறுத்தாதீங்க, உன் மக செத்து போயிட்டா. இதுல பார்த்தாவ பதற, அப்படியா, ஐயோ போதகரே டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே போதகரே. பயப்படல, விசுவாசமா இருக்க. பாடம் சொல்றாரு, சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே, யாரு ஜெபாலயத்தில் சொன்ன கேட்ட வார்த்தை சொன்ன உடனே இயேசு கேள்விப்பட்டு சொல்றாரு உடனே யாவீரை பார்த்து, பயப்படாதே விசுவாசம் உள்ளவளா என்று சொல்லி. அல்லேலூயா. பாருங்க, எதுக்கு பயப்படலாம. இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறோம், கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நம்ம நிற்க முடியுதா? இயேசு செய்வாரு நம்பிக்கையோட வரும், அது நம்பிக்கை நிற்கிறோமா? 5 நிமிஷம் நிற்க முடியாது பிரச்சனை டைம்ல. பதறிடுவீங்க, ஐயோ நடக்கலையே, ஐயோ வரலையே, ஐயோ என்னாகவோ ஏதாகவோ தெரியலையே, இவர் காணோம். இங்க தேவன் ஆவியா இருக்கிறாரு. வார்த்தை நம்மோட வார்த்தை இருக்கு, அது மாம்சமா இருந்தார் தேவன். நீ வார்த்தை நம்ம கூட இருக்கிறாரு.
வார்த்தை விசுவாசிக்கிறோம், அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்குமா? கர்த்தர் செய்வாரு, கர்த்தர் குடும்பத்தை உயர்த்துவாரு, கர்த்தர் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பாரு, கண்டிப்பா வேலை ஆசீர்வதிக்கப்படும், என் குடும்பம் உயர்த்தப்படும். நான் அடைக்கல நம்பி வந்து இயேசு என்னை கைவிட மாட்டாரு, என்னை ஏமாற்ற மாட்டாரு, என் சொன்னதை நிச்சயம் செய்வார் அவரு. அல்லேலூயா. அது விசுவாசம் மூலமா இருந்தீங்கன்னா உங்களுடைய விசுவாசமே உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. விசுவாசியே, உன்னை இல்லாமல் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? போதகரை சொல்லல, வரப்பட்ட தாசரை சொல்ல, விசுவாசியே. நான் நேத்தான் ரட்சிக்கப்பட்டேன், உலகத்தை சொல்றான் விசுவாசியே. உன்னை இல்லாமல் இந்த உலகத்தை யாரெல்லாம் ஜெயிக்க முடியும்? உலகத்தை ஜெயித்தவன் அவன் கூட நான் இருக்கேன். அதனால நீ சாதாரண மனுஷன் கிடையாது, உனக்குள்ள அபாரமா சக்தி உள்ள வச்சிருக்கேன். நீ ஜெயிக்க முடியும், சேனைக்குள்ள பாய முடியும், மதிலை தாண்ட முடியும். உன்னை பலப்படுத்த கிறிஸ்து இருக்கிறபடியா எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு. நீ வெட்கப்படுவதில்லை. தேவ ஆவியர் முன்னால இறங்கி இருக்காரு, உண்மையான தேவட ஆவியர் இருக்கிறாரு, உனக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் நாம யோகவா ஷாலோம், யோகவா ஷம்மா, யோகவா ரூவா, யோகவா ராஃபா, யோகவா ஷம்மா. பல நாமங்கள் உண்டு அவருக்கு. அவர் எப்படி கூப்பிடுறியோ அப்படி கூட வருவாரு. சமாதானம் இந்த வீட்டுல யோகவா ஷாலோ, சமாதானத்தின் தேவனே எப்பட வாங்கப்பானா சமாதானத்தின் தேவனாக கூட வருவார் அவர். அல்லேலூயா. வியாதி நேரத்துல யோகவா ராஃபா, சுகம் தரும் தேவனே, பரிகாரியே சொல்லும் போது நான் விட குணமாக்குற கர்த்தர் நான் சொல்லுவார். ஆமென். யோகவா ஷம்மா, எல்லாம் கைவிட்டாங்கப்பா, என் கூட யாருமே இல்லை அவர் சொல்லாத. இவரு நாம யோகவா ஷம்மா, கூடவே இருக்கிறவர், ஒரு வலது பக்கத்தில் நிழலா இருப்பவர் இவர். அல்லேலூயா. இவருக்கு இன்னொரு நாமம் இருக்கு, யோகவா ரூவா, கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், எனக்கு தாழ்ச்சி என்பதே கிடையாது, உள்ளம் புறமும் எனக்கு நல்ல மேய்ச்சல் உண்டு. நாம யோகவா ரூவா, எபிரேய பாஷை. அது நான் சொன்னது எல்லாம் எபிரேய பாஷை. அல்லேலூயா. உள்ளம் புறமும் நல்ல மேய்ச்சல் விடும் உனக்கு. அல்லேலூயா. யெகோவா ஈரே, சொல்லுங்க, யெகோவா ஈரே. அவன் என்னன்னா உன் தேவைகளை சந்திக்கிற தேவன் அவர். ஆமென். ஆமா, உனக்கு என்ன தேவை அப்படி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உன் தேவை எல்லாவற்றையும் என்ன பண்ணார் அவரு முன்னேற்பாடு செய்து வச்சிருக்கிறாராம். அதுதான் யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஆமா, உங்க வீட்டு வாடகை கட்டணுமா, நீ சாப்பிடணுமா, உனக்கு என்ன துணிமணி வாங்கணுமா, அரிசி பருப்பு வாங்கணுமா, எல்லாவற்றையும் அவர் ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறார். இந்த தேவன் எல் ஷடாய். அல்லேலூயா. இவர் தான் உன்னோட ப்ரொவைடர், இவர் தான் உன்னோட ப்ரொவைடர். உன் தேவைக்கு மிக அதிகமா உன் கூட இருக்கிற தேவன் இவர். நீங்க போதுமான சொன்ன தேவன் அவர். ராப்பா சொல்லியாச்சு. அல்லேலூயா. அதான் ஒன்று கொடுத்து நீங்க கவலைப்பட தேவையில்லை, நீங்க பயப்பட தேவையில்லை. நீ சொல்லு, ஆத்மாவே பயப்படாத, ஆத்மாவே சோர்ந்து போகாத, ஆத்மாவே கலங்காத, ஆத்மாவே பதறாத, அஞ்சாத. எனக்கு தெரியும் ஆத்மாவே, என் அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் உயிரோட கூட இருக்கிறாரு, எனக்கு தேவக்கிற கிருபை கிடைச்சிருக்கு, நிச்சய கர்த்தரை உயர்த்துவாரு. நான் வாழாம தலையா இருப்பேன், நான் கீழே மேலே இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், தோல்வி என்பது எனக்கு கிடையாது. அல்லேலூயா. என்னுடைய விசுவாசமே என்னை வாழ வைக்கும். ஆமென். எழுதி நிற்போம். கர்த்தர் நல்லவர். விசுவாசி என்ன பண்ணுவானா, பதற மாட்டானா. விசுவாசி பதற மாட்டானா. அவன் எழுதி கர்த்தரை நம்பி திடமனதா இருக்குமா. பலம் கொண்டு திடமனதாயிரு என்றார் ஆண்டவர். பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆமா, மனசு அலப்பைய விடாத. நீ நடக்குமா நடக்காதா, செய்வாரா செய்ய மாட்டாரா, எனக்கு வருமா வராதா எதிர்பார்க்காத. கண்டிப்பா அவர் கர்த்தர் செய்வார். ஏன்னா நீ அடைக்கலமா ஓடி வந்த இயேசு மிக நல்லவர். அவர் உன் தகப்பன் மிக நல்லவர். உங்களுக்கு கூட உங்க அப்பா அவர், உங்க நண்பர், உங்க மூத்த சகோதரன் அவர். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆண்டவரே, இந்த விடுதலைக்கு அற்புத விடுதலை கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கோம். ஆண்டவரே, எங்களோட பேசுனீங்க, நீங்க அதற்கா நன்றி அப்பா. இப்ப எசேக்கியாவை ஆயுசு நாட்கள 15 வருஷம் கூட்டி கொடுத்தீங்கப்பா. அப்பா, யாவரும் இந்த மனிதனை பார்த்து அவங்களுக்கு விசுவாசத்தை நீங்க நிலைப்படுத்துறீங்க. சூழ்நிலை எப்படி இருந்தாலும், மனிதர்கள் எப்படி இருந்தாலும், அனைத்தவரை நோக்கி விசுவாசம் உள்ளவனா உங்களை நம்பி வந்தபடியால் அந்த வீட்டை ஜீவனை கொடுத்தீங்கப்பா. நீங்க அது மகனுக்கு தீர்க்காட்சி கொடுத்தீங்கப்பா. மகன் உயிரோடு இருப்பீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி நன்றி ராஜா. அப்ப எங்களுக்குள்ள விசுவாசத்தை பெருக செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிரச்சனைகள் வரும்போது அல்லது எங்கள் சூழ்நிலைகள் மாறும்போது நான் பதறாதபடிக்கு அனைத்த தேவனை நம்பி விசுவாசமா, திடமனதா, கான்பிடண்டா, நம்பிக்கையோடு உங்களுக்கு ஜெபிக்க ஆண்டவரே, நமக்கு பார்வைக்கு நாங்கள் நலமாக செஞ்சிருக்கோம் ஆண்டவரே. அப்பா, அது நினைத்தருளுக தேவனப்பா. எங்களுக்கு கிரியேஷன் ஒன்றும் இல்லை, நீங்க கொடுத்த நீதி நிமித்தம் நாங்கள் நல்ல கிரியை செஞ்சிருக்கோம் உங்கள் நாமத்தில் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் கொத்தாவே. எஸ்ப்பா, இங்க வந்திருக்க ஜனங்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. என் தேவனை சுகப்படுத்துவதாக ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே பலவீன சரீரங்கள் பலம் பெறுவதாகப்பா. சாவுக்கேதான சரீரம் ஜீவனை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. எல்லா பயமான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், போராட்டமான எண்ணங்கள், சிந்தனைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எல்லா ஆவிகளும் வெளியேறட்டும். எல்லா ஆவிகளும் இயேசு நாமத்தில் வெளியேறட்டும். பயத்தின் ஆவி வெளியே போகட்டும். சமாதானத்தின் ஆவியை கட்டளையிடுகிறோம்ப்பா. தேவனே, உங்களை ஆள கடவார் என்று எழுதியிருக்கபடி கர்த்தாவே, உங்களை ஜனங்க நீங்க ஆண்டு கொள்ளுங்கப்பா. இவங்க சிந்தையும் இந்த குடும்பத்தையும் மனசை நீங்க ஆண்டு கொள்ளுங்கப்பா. நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி நன்றி செலுத்தினப்பா. வந்திருக்க ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பலப்படுத்துங்க ஐயா. உள்ளங்கால் முதல் அப்பா உச்சந்தலை மட்டும் நாடி, நரம்புகள், ரத்தணுக்கள், எலும்புகள், எல்லா வெளி உறுப்புகள், உள்ளுறுப்புகள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. சுகமுண்டாவதாக, சுகமுண்டாவதாக, சுகமுண்டாவதாகப்பா. நீ மெய்யாகவே எங்க பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்க நோய்களை சுமந்தீர சிலுவையில. நீ அடிக்கப்பட்ட ஒவ்வொரு காயத்தினால், உங்கள் தழும்புகளால் நாங்கள் சுகமானம் எழுதியிருக்கப்பா. அது தெய்வீக சுகம், உயிர்த்தெழுந்த வல்லமை பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் ஜன உயிர்ப்பிப்பதாக ஆண்டவரே, பலப்படுத்துவதாகப்பா. சுகமுண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Oh, Baba, Sakala Rama, Marimehodo, Lerebe, Yada Baba, Sakala Daranamo, Brilimi, Hanto, Rakalabase, Yatora, Anore, Sailor in the law, Urupugalam, Anore, Sanet Sailor in the Urupa is not sorry, Tay the Pol, Yellow, sorry, Anore, you put in Devon Tame, upon the Jabba Kekal, Jangal, Salet, put the Urupuga Undago Jabika, put the Urupu Undago Jabika Katave, just throwing the Pol, Yellow, எலும்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உயிர் பெறுவதாக ஆண்டவரே, உயிர் பெறுவதாகப்பா. கண்கள் தெளிவடையட்டும் ஐயா, காதுகளை கேட்கட்டும் ஆண்டவரே, இறுதி வேலை ஃபங்க்ஷன் ஆகட்டும் ஆண்டவரே. கிட்னி, லிவர் இயேசு நாமத்தினாலே சுகம் பெறட்டும் ஆண்டவரே. ஜீவன் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஜீவன் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, முட்டி, பாதம், ஆண்டவரே, தலைப்பகுதியில் எல்லா நரம்புகளும் இரத்த அணுக்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சீராக செயல்படுவதாகப்பா, சீராக செயல்படுவதாக. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தேவனே, பரிகாரியானவரே, ஓ சுகப்படுத்துவதாகப்பா. என் சித்தம் உண்டு, நீ சுத்தமாக சொன்னீங்க ஆண்டவரே. இல்லாத இருக்கும் படைக்கிற தேவன் இயேசுவின் நாமத்தினாலே ஜீவனை பேசுகிறேன், விடுதலை பேசுகிறேன். விடுதலை 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 இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, பலம் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. அப்பா, உயிருள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆண்டவரே. எங்கள் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும் ஆண்டவரே, சுகமா இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு காணிக்கையும் தசமபாகத்தையும் கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். ஸ்தோத்திரம். கடனை உயர்த்தி கர்த்தரை ஆராதிச்சு கொடுப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நல்ல நிலமாகிய உங்கள் சமூகத்தில் உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி நான் விதைக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னீரே, என்னை வாழாக்காமல்
தலையாக்குவேன் சொன்னீரேன், கீழாகாமல் என்னை மேலாக்க சொன்னீரப்பா. இனி நான் கடனை வாங்காதபடிக்கு சொல்லுங்க, நீ கடனை வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நான் இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு என் ஆசீர்வதியும். ஆமென், ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவலையில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் பலனானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், அவரை தலைமுறையாய். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ராஜா. கொடுத்த காணிக்கையும் தசமபாகத்தையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக ராஜா. லட்சங்களா பெருகும்படி கர்த்தாவே ஆசீர்வாத கட்டளையிடுவீராகப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியான வழிநடத்தல் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் பிள்ளைகளுடனும் குடும்பத்துடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.